ஹாய், வெல்கம் டு மோன் அகாடமி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவினுடைய அமைவிடம். அமைவிடம் அப்படின்னா பிசிக்கலா நம்மளுடைய அந்த உலக மேப்ல இல்லைன்னா எதுவும் வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த வேர்ல்டுல நம்மளுடைய இந்தியாவினுடைய அமைப்பு எங்க இருக்கு, எது கிட்ட இருக்கு, எது எது நம்மளுடைய அண்டை நாடுகள், எது எது என்னென்ன மாதிரியாக இயற்கை பிளவுகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேங்களா? இந்த வரைக்கும் நமக்கு இந்தியா குட்டியா. இப்போ பேசிக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் திருப்பி திருப்பி பாக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம இவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி நம்மளோட இந்தியா கடலால சூழப்பட்டுச்சு. அதே மாதிரி மேல பார்த்தா சுத்தி ஃபுல்லா கண்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொன்றுக்குமே ஒரு பவுண்டரி இருக்கு இல்லையா, அந்த பவுண்டரியோட நேம்ஸ் என்ன, அதனுடைய டீடைல்ஸா கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, புவியியல் அடிப்படையில் இந்தியா தீபகற்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது பெனின்சுலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு காரணம் மூணு தான். என்னென்ன அப்படின்னா, மூணு பக்கம் இப்ப நான் சொன்னதுதான் கடல். மூணு பக்கமும் கடல், ஒரு பக்கம் நிலம் கவர் ஆகிருக்கு. ஸோ அதை தீபகற்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து புவியின் நிலப்பரப்பில் அதே ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் 2.4% பரப்பு இருக்கு. தற்போது 17.15% மக்கள் தொகையில நம்ம ஆக்குபேட் பண்ணியிருக்கோம். இந்தியாவை போல் 7 மடங்கு பெரிய நாடாக ரஷ்யா விளங்குது. கரெக்ட் தானே? நம்ம 7வது பிளேஸ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரஷ்யா பார்த்தோம்ல, அப்ப 7th பிளேஸ்ல என்ன அர்த்தம்? 7 மடங்கு ரஷ்யா பெருசு. ஓகேங்களா? இந்தியா புவியின் வட அரைக்கோள பகுதியில் அமைஞ்சிருக்கு. அருணாச்சல பிரதேசத்திற்கும் குஜராத்திற்கும் இடையே தல நேரத்தில் 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். அடுத்து இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் எல்லைகளாக இமயமலை இருக்கு. அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு நாட்டின் இயற்கை தோற்றங்களை பற்றி விவரிப்பதே இயற்கை அமைப்பு. அடுத்து இந்தியா பெரிதும் மாறுபட்ட நிலத்தோற்றங்களை கொண்ட நாடு. அதாவது இந்திய தீபகற்ப பீடபூமி புவியில் நிலையான தொன்மையான பாறை அமைப்புகள் ஒன்றாக இருக்கு. அடுத்து இமயமலைகளிலும் பெரும் சமவெளிகளும் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கே பல்வேறு செயற்கை மற்றும் இயற்கை துறைமுகங்கள் இருக்கு. கரெக்டு தான். நம்மளோட சென்னை போர்ட்டே ஆர்டிபிஷியல் போர்ட் தானே. நம்ம வசதிக்கேற்ற அங்கங்க நம்ம போர்ட்டை செட் பண்ணிக்கிறோம். சிலது நேச்சுரல்டாவும் இருக்கு. அது எது அப்படின்னா, தூத்துக்குடி போர்ட்ல நேச்சுரல் போர்ட், சென்னை ஆர்டிபிஷியல் போர்ட். ஓகேங்களா? அடுத்து அரபிக்கடலில் கேரளா கடற்கரை ஒட்டி அமைந்த லட்சத்தீவுகள் மற்றும் கிழக்கில் வங்காள விரிகுடாவில் வடக்கு தெற்காக நீண்ட சங்கிலி தொடராக அமைந்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவு ஆகிய இந்தியாவிற்குள் அடங்குகிறது. அதாவது என்னன்னா, இந்தியாவை சுற்றி இருக்க குட்டி குட்டி நிலப்பரப்பு தான் ஐஸ்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐஸ்லாண்ட்ஸ் எல்லாமே எந்த கண்ட்ரி கூட சேர்றது, அங்கங்க கடல்லயே அங்கங்க ஐஸ்லாண்ட்ஸ் இருக்கும். பட் அந்தந்த ஏரியாவை பொறுத்து இது இந்தியாவுடைய ஐஸ்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வைப்பாங்க. அந்த மாதிரியான பேர் வச்சுதான் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகள். ஓகேங்களா? ஒண்ணு லட்சத்தீவுகள் அரேபியன் சி ஒட்டியும், இது கொஞ்சம் வெஸ்ட் பெங்கால் ஒட்டியுமே இருக்கும். ஓகேங்களா? பே ஆஃப் பெங்கால் ஒட்டி இருக்கிறது அந்தமான் நிக்கோபார். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இந்தியாவுக்கு கீழே தண்ணி, மேல ஃபுல்லா கண்ட்ரிஸ் பார்த்தோமா. அப்ப என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாள், சைனா, அப்புறம் பங்களாதேஷ். மேஜரா இவ்வளவு நம்ம பார்க்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நேபாளம். நேபாளம் இந்தியாவின் வடதிசையில் இருக்கக்கூடிய அண்டை நாடு. எனவே 2 இமயத்தின் அரசுகள் என்று வர்ணிக்கப்படுகிறது. நேபாளம் ஒரு மலை பாடங்களான நாடு. கரெக்டு தான். நம்ம இந்தியா ஒட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 இமயத்தின் அரசுகள். அதாவது என்னன்னா, அப்படி நேபாளத்துல தான் 2 ஹையஸ்ட் ஹிமாலயாஸோடைய பீக்ஸ் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நேபாளம் ஒரு மலைப்பகுதி. உலகின் உயர்ந்த சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட் மற்றும் தவளகிரி போன்ற சிகரங்கள் நேபாளத்தில் உள்ளன. இந்நாட்டின் மத்தியில் அமைந்துள்ள காத்மண்டு அதனுடைய தலைநகர். ஓகேங்களா? நான் இப்ப சொன்னதேதான். ஹையஸ்ட் 2 பீக்குமே நேபாளத்துல தான் அமைஞ்சிருக்கு. எவரெஸ்டோட ஹைட் பார்த்துக்கோங்க, 8848 மீட்டர். ஓகேங்களா? அடுத்து தவளகிரி. ஓகேங்களா? அடுத்து நேபாளத்துக்கு மட்டும்
காத்மண்டு தலைமையம் கிடையாது. சார்க் அமைப்பு இருக்கு இல்லையா, சவுத் ஏசியன் அசோசியேஷன் சொல்லுவாங்க, அதனுடைய தலைமையிடமாகவுமே காத்மண்டு வந்து இருக்கு. ஓகேங்களா. அடுத்து டெராய் எனப்படும் சதுப்பு நில சமவெளி உள்ளது. ஓகேங்களா. டெராய் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது இங்கு வாழும் பெரும்பான்மையான மக்கள் கூர்காக்களும் ஷெர்பாக்களும் இருக்காங்க. கரெக்டு தான், நம்மளே சொல்றோம்ல, நம்ம ஏரியாலே கூர்காஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அவங்க எல்லாமே மோஸ்ட்லி நேபாள்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்க அந்த காலத்திலேயே வந்து எல்லையை பாதுகாக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தில் இருப்பாங்க. அதனுடைய தொழில் முனைவா தான் வந்து இன்னுமே வந்து கூர்காஸ் இருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து அவங்களுடைய குலத்தொழில் மாதிரி. ஓகேங்களா. நேபாளம் மட்டுமே உலகின் ஒரே ஹிந்து மத நாடாக இருக்கு. ஓகேங்களா. நேபாளத்தின் தெற்கு முனையில் சிவாலிக் குன்றுகள் உள்ளன. மவுண்ட் எவரெஸ்டை அடைந்த ஷெர்பா டென்சிங் நேபாளத்தை சேர்ந்தவர். அந்த நாட்டுக்காரங்க தான் அவங்களுடைய ஹையஸ்ட் பீக்கை டச் பண்ணியிருக்காங்க. அரிசி இவர்களுடைய முக்கிய உணவு. இந்நாட்டை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்து நிலங்களால் நிரப்பப்பட்டுள்ளதால் இவை நிலங்களால் அடைக்கப்பட்ட பகுதியாக இருக்கு. ஓகேங்களா. நேபாளம் இருக்கு, ஹைட்டா தான் இருக்கு, பிக்ஸா தான் இருக்கு. பட் அது சுத்தி இருக்க ஏரியா வந்து லேண்ட் பகுதியா இருக்கு. ஸோ பார்க்க டம்பா இருக்கும். லைக் ஃபுல்லா வந்து ஒரு லேண்ட் கவர் பண்ணி அது மட்டும் ஹையஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும், ஒரு கையில ஃபுல்லா சுத்தி நிலம், அந்த நேபாளம் மட்டும் ஹையஸ்டா இருக்கும். ஓகேங்களா. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகே. அடுத்து நேபாளுக்கு வடக்கே இருக்கிறது தான் சீனா. ஓகேங்களா. அடுத்து இரு நாடுகளுக்கு இடையேயான தன்னுடைய எல்லைகளை பகிர்கிறது. ஓகேங்களா. அடுத்து பனி போர்த்திய மலைப்பகுதிகள் அதிகமாக காணப்படுவதால் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவது மிகவும் கடினம். முதலில் யார் போயிருக்காங்கன்னா அந்த நேபாளத்தை சேர்ந்தவங்க ஷெர்பா டென்சிங் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க. அடுத்து பூடான், அது ஒரு குட்டி கண்ட்ரி. இந்தியாவிற்கும் திபெத்திற்கும் மத்தியில் உள்ள நிலங்களால் சொல்லப்பட்ட நாடு வந்து பூடான். பூடானினுடைய தலைநகர் திம்பு. இந்நாட்டின் பெரும்பாலான மக்கள் புத்த சமயத்தினர். இன்றுமே வந்து அந்த அரச வழி மரபுகளை தான் இன்னுமே ஃபாலோ பண்றாங்க. அடுத்து ஆல்ரெடி நேபாளுமே பனிதான், அது பக்கத்துல இருக்க நாடு மட்டும் எப்படி இருக்கும், அதுவும் பனியினால கவர் ஆகுதான். பனியால் சூழப்பட்ட குளிர் பகுதி. எனவே இதன் மைய பகுதியில் மக்கள் வசிப்போருக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா கம்பளி பள்ளத்தாக்கு வந்து அங்க இருக்கு. பூடான் நிலப்பகுதியில் அதுவுமே நிலப்பகுதிகளால் அடைக்கப்பட்ட ஒரு நாடுன்னு சொல்றாங்க. அடுத்து வடக்கே சீனா, தெற்கே இந்தியா, கிழக்கே அருணாச்சல் பிரதேஷ் மாநிலமும் மேற்கே வந்து சிக்கிம் மாநிலமும் இருக்கு. அந்த இடுக்குல வந்து பூடான் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு இருக்கு. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பூடானின் லோக்டாம் அப்படின்ற ஒரு பகுதி சீனா சாலை அமைப்பதற்காக பணிகளை துவங்கிய காரணங்களால் பூடானுக்கு ஆதரவாகவும் சீனாவின் எல்லை மீறி நுழையும் நோக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காகவும் டோக்லாம் பகுதிகளில் இந்திய ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அங்க வந்து நமக்காக வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்க வந்து நம்மளுடைய ஆர்மி வந்து அவ்வளோ வந்து அங்க குமிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. சீனவர்கள் வந்து அந்த வழியாக வந்து உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. சீனா சும்மாவே நம்மள உளவு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அந்த டயக்ராம்ஸ் அவ்வளோ கிளியரா தெரியாது, பட் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பாருங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நேபாளம், பூடான் பார்த்திருக்கோம். அடுத்து மியான்மர். இந்நாட்டினுடைய பழைய நேம் வந்து பர்மா. ஓகேங்களா. இந்தியாவிற்கு கிழக்கில் அமைந்துள்ள குடியரசு நாடு. இது ஒரு மழை மிகுந்த நாடு. இந்நாட்டில் வடக்கு தெற்காக அரக்கன்யோமா பெகுமோயா மலைகள் செல்கிறது. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் கிழக்கு பகுதியில் ஷான் பீடபூமி அமைஞ்சிருக்கு. இர்ராவாடி, சால்வின், சிட்டாங் போன்ற முக்கிய ஆறுகள் வந்து அதனுடைய உள்ள வந்து பாயுது. ஓகேங்களா. பர்மா நெடுங்காலமாக சிவப்பு கற்களுக்காக புகழ் பெற்றது. சிவப்பு கற்கள் அப்படின்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் வித் ஆரஞ்சா ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அது வந்து ரூபி ஸ்டோன் சொல்லுவோம்ல, அது அங்கதான் நிறைய கிடக்குது. புத்த மதமே பெரும்பாலும் பின்பற்றப்படுகிறது. அடுத்து மியான்மரினுடைய தலைநகர். அண்மையில் ரோஹிங்யா இனத்தவர்களின் குடிபெயர்ப்பு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறது. ஓகேங்களா. அதாவது ரோஹிங்யா அப்படிங்கிற ஒரு இனம் வந்து ஆல்ரெடி நமக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சனை. அதுல வந்து ரோஹிங்யா அப்படிங்கிற ஒரு இனம் வந்து அந்த நாட்டுல வந்து
சம்திங் எதுக்காக மேபி அவங்களோட இனத்துக்காக பாடுபடுறாங்களா இல்லை என்ன சமூக நீதி சொல்லி போட்டாங்கன்னு தெரியல. பட் வந்து சமூக பிரச்சனைக்காக இன்னுமே வந்து குடியிருப்பு பகுதிகள் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பங்களாதேஷ் நம்மளுடைய லார்ஜஸ்ட் பரப்பளவு ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரி. மிக அதிக அளவில் இந்தியாவுடன் எல்லை பகிர்ந்து கொள்கிறது. இந்நாட்டில் பிரம்மபுத்திரா கங்கை ஆறு வந்து இணைந்து வங்காள விரிகுடாவில் கலக்குகிறது. ஓகேங்களா. அதிக அளவு நீளம் கொண்டதாக ஆறு வந்து பிரம்மபுத்திரா வந்து அங்க இருக்கு. ஓகேவா. கரெக்டா இங்க நமக்கு வந்து கங்கை வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அங்க அந்த எண்ட்ல தான் நமக்கு வந்து பிரம்மபுத்திரா ஸ்டார்ட் ஆகி பங்களாதேஷ்குள்ள நுழையும். முதலில் 1947 இருந்து கிழக்கு பாகிஸ்தான் என்ற பெயரில் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஓகேவா. அப்புறம் இவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி போராடி இந்தியாவோட ஹெல்ப் மூலியமா 1971 சுதந்திரம் பெற்று வங்காளதேசமாக பெயர் பெற்றது. அடுத்து உலக அளவில் அதிக அளவு வந்து சணல் உற்பத்தி. ஓகேங்களா. சணல் சொல்ல ஜூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிர் வகைகள் அங்க நிறைய வந்து வளருது. அங்க கனிம வளங்கள் மிக குறைவு. நம்ம டாபிக்ல பார்த்திருப்போம். கனிம வளங்கள் வந்து நிலம் வந்து நல்லா மண் வந்து நிறைய ஸ்ட்ராங்கா லேயரா இருந்தாலும் அங்க கனிமங்கள் வந்து நிறைய கிடைக்கும். ஆல்ரெடி இங்க சொல்லிட்டாங்க சதுப்பு நிலம். அங்க என்ன இருக்குன்னா தண்ணியும் சேரும் கலந்ததா இருக்கு. ஸோ அங்க கனிமங்கள் இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஸோ அங்க என்ன செடி வளருது அப்படின்னா சணல் உற்பத்தி. ஓகேங்களா. ஓகே. அதனுடைய கேபிட்டல் வந்து டாக்கா. ராயல் வங்காள புலி மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்க நிறைய இருக்கு. அதிக அளவில் மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட நாடும் கூட. 80% நிலத்தோற்றங்கள் வளம் மிகுந்த வண்டல் மண்ணால் பரவி உள்ளது. ஓகேங்களா. அந்த கடற்கரையோரம் வாட்டர் ஏரியா ஃபுல்லாவே வந்து வண்டல் மண் தான் நிறைய இருக்கும். அடுத்தது ஸ்ரீலங்கா. நமக்கு அப்படியே கீழே வருவோம் இல்லையா. இந்தியாவின் தென்கிழக்கில் இலங்கை தீவு அமைஞ்சிருக்கு. இத்தீவு பாக்சல சந்தி ஓகே பாக்சல சந்தி அப்படிங்கிற ஒரு நீர் பிரிப்புனால வந்து நம்மளுடைய இந்தியாவும் இலங்கையும் பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து ராமேஸ்வரத்திற்கு அருகில் உள்ள தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னார் பகுதி இலங்கையின் தலைநகர் மன்னார் பகுதியின் இடையில் கற்கள் மணல்களால் ஆன ஒரு பாலம் உள்ளது. இப்பாலம் ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்றும் அழைக்கப்படுகிறது. எங்க தனுஷ்கோடி டு இலங்கை. ஓகேங்களா. இலங்கை முத்து வடிவில் அமைந்துள்ளது. எனவே கிழக்கு திசையின் முத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்குன்னா இங்க எப்படி முத்து மாதிரி இருக்கா. சோ அத வந்து கிழக்கு திசையின் முத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிங்கள மக்கள் வந்து அங்க அப்சல்யூட்லி ஜாஸ்தி. அடுத்து தமிழ் பேசக்கூடிய மக்களும் அதிகமாக இருக்காங்க. 4வது புத்த மாநாடு நடந்தது வந்து இந்த ஊர்ல தான். அதே மாதிரி இலங்கை வந்து எல்லோருடைய பார்ட்ஸ் பாருங்க. சார்க்கு, காமன்வெல்த், ஐக்கிய சபை ஆகிய அமைப்புல வந்து இலங்கை வந்து ஒரு பார்ட், ஒரு மெம்பர். ஓகேங்களா. அடுத்தபடியாக சீனா. இந்தியா 1947 சீனா 1949 அந்நிய ஆதிக்கிலிருந்து விடுபட்டு சுதந்திர நாடுகள் ஆச்சு. இந்தியா ஜனநாயக பாதையிலும் சீனா கம்யூனிஸ்ட் பாதையிலுமே நடை போட்டன. 1954 ஜூன் மாதம் சீன பிரதமர் சு என்லாய் இந்தியாவிற்கு வருகை தந்த போது அவரும் பாரத பிரதமர் நேருவும் பஞ்சசீல கொள்கைக்கு வந்து கூட்டு பிரகடனம் செய்தனர். ஓகேங்களா. அந்த பஞ்சசீல கொள்கை அப்படின்னா என்ன அப்படிங்கறத டீடைல்டா பாருங்க. இது வந்து முக்கியமா வந்து ஸ்டில் நவ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பேசக்கூடிய ஒரு டாபிக் தான். நாடுகளின் இறைமைக்கும் நில எல்லைக்கும் பரஸ்பர மதிப்பளித்தல், அதாவது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களோடதுக்கும் உங்களோடதுக்கும் இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது நான் அக்ரிசேஷன், அதாவது ஆக்கிரமிப்பு இன்மை, அதாவது இந்த இலையில நாங்க இருந்துக்கிறோம், உங்க இலையில நீங்க இருந்துக்கோங்க, நாங்களும் உங்க ஏரியாவுக்கு வரல, இந்த கோட்டை தாண்டி நானும் வரல, நீ வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட். ஓகேவா. பிற நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடாமை, அதாவது நீயும் அடுத்தவங்க பிரச்சனைக்கு போக கூடாது, நானும் அடுத்தவங்க பிரச்சனைக்கு போக மாட்டேன். என்ன விஷயம்னா தாக்குதல் நடந்தா எனக்கு அஃபெக்ட் ஆகும், நான் எங்கேயா போய் கலந்துக்கிட்டேன்னா என் மேல அஃபெக்ட் ஆனா அந்த கல்லு உன் மேலே விழும். அதனால அடுத்து சமத்துவம் மற்றும் பரஸ்பர நன்மைக்காக காத்தல். ஓகேவா. ஓகே, நம்ம எப்பவுமே ஒரு மாதிரி
சுமூகமாவே போயிட்டே இருப்போம் அப்படின்றது. அடுத்து சமாதான சகவாழ்வு, அதாவது பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு போவோம், எந்த போர் இந்த மாதிரி ஆல்ரெடி சீனா இந்தியா போர் நிறைய நிறைய லாஸ் ஆயிருக்கு ஓகேங்களா, அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து பஞ்சசீல கொள்கை, 5 கொள்கை ஓகேங்களா, அதான் பஞ்சசீல கொள்கை. இப்ப நம்ம சொன்ன அந்த 5 பாயிண்ட்டுமே பஞ்சசீல கொள்கையை ஒரு கல்வெட்டாவே எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, இவ்வளவு பரஸ்பரம் இருந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கும் சீனாவுக்கும் இன்ன வரைக்கும் நடக்குது இல்லையா. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அக்சாய்ஸின் பிரச்சனை. அது என்னன்னு தெரியல, பாத்துக்கோங்க. சீனா ஆக்கிரமிப்பு, சீனா தான் நம்ம கிட்ட ஏதாவது வந்து வம்பு பண்ணுவோம். சீனா இந்தியா மக்மோகன் எல்லை பிரச்சனை, அதாவது இப்போ வந்து இலங்கைக்கு பார்த்தோம்ல பக்சல நீர் சந்தி, அந்த மாதிரி மக்மோகன் எல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எல்லை, அந்த எல்லையில போயிட்டு இது இந்த ஏரியா இருந்து உண்டுன்னு சொல்லி சண்டை போடுறது. காஷ்மீர் பிரச்சனை அங்கேயும் இருக்கு. அடுத்து டோக்லாம் பிரச்சனை ஓகேங்களா, டோக்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு கேபிட்டல்ல போயிட்டு ப்ராப்ளம் பண்றது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அப்சல்யூட்லி சைனா. செகண்ட் நம்ம சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முக்கிய நிறுவனராக இந்நாடு வந்து விளங்குது ஓகேவா. அதிக ராணுவ நபர்களை கொண்ட நாடுமே இந்த சைனா. ராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கும் நாடுகளில் அமெரிக்காவுக்கு நெக்ஸ்டா வந்து சைனா இருக்காங்க. அடுத்து பாகிஸ்தான், நம்மளுடைய ரொம்ப ஃப்ரெண்ட் கண்ட்ரி. இந்தியாவின் வடமேற்குல அமைஞ்சிருக்கு. இஸ்லாமாபாத் இதன் தலைநகர் கேபிட்டலா இருக்கு. கைபர் போலன் கோமல் கணவாய்கள் அந்த வழியாக அமைஞ்சிருக்கு ஓகேங்களா. இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற நாடுகள் எந்தெந்த வருஷம் அப்படின்னா 47 கரெக்டா. அப்போ எங்களுக்கு தனி கண்ட்ரி வேணும், நாங்க தனியா பிரிஞ்சு போறோம், அந்த ஹிந்து முஸ்லிம் ப்ராப்ளம்ஸ்ல நடந்தது. அது 65, 72, 99 ஓகேங்களா. கரெக்டா 2000 நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ஒரு ஃபேக்ட் என்னன்னா தாஷ்கண்ட் பிரகடன உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னா ஒப்பந்தம் ஓகேங்களா, உனக்கு எனக்குமான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ற மாதிரி ஓகேவா. 10 ஜனவரி 1966 தாஷ்கண்ட் பிரகடன உடன்படிக்கை இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி வந்து பாகிஸ்தானுடைய அதிபர் அயூர் கானோட நடந்துச்சு. என்னென்ன அப்படின்னா சிம்லா ஒப்பந்தம். இந்தியா பாகிஸ்தான் 72 போர் நடந்துச்சு இல்லையா, சிம்லா ஒப்பந்தத்தின் மூலம் முடிவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த ஒப்பந்தம் இந்திய அப்போ 72 நடந்திருக்கு, 66, 72. இது வந்து சிம்லா, அது வந்து தாஷ்கண்ட். இப்போ யாரு பிஎம் இருந்திருக்காங்க அப்படின்னா பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரும் பாகிஸ்தான் பிரதமர் சுல்பிகர் அலி அப்படிங்கிற புட்கா அப்படிங்கிற இடைய வந்து ஏற்படுத்தப்படுது. என்ன நடந்திருக்கும் அப்சல்யூட்லி ஓகே. அப்ப நடந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வ், அதுக்காக ஏதாவது அவன் ஒரு டிமாண்ட் வச்சிருப்பான், இல்ல நம்ம ஒரு டிமாண்ட் வச்சிருப்போம், ரெண்டுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து 2 உடன்படிக்கை ஓகேங்களா. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ராணுவ எல்லைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ராட்கிளிஃப் அப்படின்றது, அதுதான் வந்து ராட்கிளிஃப் அப்படிங்கிறது அதனுடைய வரையறை ஓகேவா. ஸ்டில் நவ் இரு நாட்டிற்குமே வந்து ரயில்வே ட்ராக் இருக்கு, விமானம் இருக்கு, சாலை போக்குவரத்து இருக்கு, எல்லாமே வந்து செக்யூர்டா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அனைத்து விதமான முக்கிய தகவல்களும் பரிமாற்றப்படுகிறது. இரு நாட்டு அணு உலைகள் தொடர்பான தகவல்களை வருடத்திற்கு ஒருமுறை பரிமாற்றம் செயல்படுகிறது. ஏனெனில் முக்கிய விபத்துகள் தவிர்ப்பதற்காக இவ்வொப்பந்தம் கையாளப்படுகிறது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாருங்க. ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற பிரச்சனை, அது ஒரு ஏரியா, அது எங்களுக்கு வேணும். காஷ்மீர் பிரச்சனை, அது அப்சல்யூட்லி காஷ்மீர் எங்களுது உங்களது சண்டை. அடுத்து சியாச்சின் கிளேஷியர்ஸ் பிரச்சனை, இது வந்து நம்ம வேர்ல்டு ஜியோகிராஃபில படிப்போம் இந்த ப்ராப்ளம். சார் கிரீக் பிரச்சனை, அது எங்கன்னா குஜராத்ல. ஓகேங்களா. அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு நல்ல டாபிக்கோட வரேன். தேங்க்யூ.